ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ரிஷபராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை காலையில் 3:22 AM மணியளவில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் இந்த வருஷம் புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள். இப்போ பாத்தீங்கன்னா சென்ற தமிழ் வருடம், அதாவது இந்த விஸ்வாவசுக்கு முன்னால நடக்கக்கூடிய தமிழ் வருடம் குரோதி வருடம், அதாவது பகைமை உள்ள வருடம் அப்படிங்கிற ஒரு வருடம் முடிந்து உலகத்துக்கு நிறைவான வருடம் பிறக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த தமிழ் புத்தாண்டின் பொது பலன்கள் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த வருடம் நல்ல மழைப்பொழிவு உண்டு. வேளாண்மை, விவசாயம், அக்ரிகல்ச்சரல் சம்பந்தமான வியாபாரம், பிசினஸ் இதெல்லாமே இந்த வருஷம் நல்லா இருக்கும். தொழில் வளம் பெருகக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இந்த வருடத்துக்கு உண்டு. மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமா இருக்கும். குழந்தைகள் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது அதிக குழந்தைகள் பிறப்பு ஏற்படும். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடும் இருக்கும். எனவே நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் ஓரளவு குறைவாகவும் கலந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த விஸ்வாவசு வருடம் இருக்கும். ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது வருஷ பிறப்பின் ஆரம்பத்திலேயே ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பலத்துடன் இந்த வருடம் பிறக்க போகிறது. அதாவது ரிஷபராசிக்கு வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வேலையை, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கும், தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்திற்கும், கர்மஸ்தானத்திற்கும், தொழிலில் வரக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் கோச்சார குருவினுடைய தொடர்பு ஒரே நேரத்தில் வர்றதால இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம், வருமான உயர்வு, பதவியில் ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருடம் இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற வரிசையில ரிஷபராசி அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ராசி. அதாவது செல்வம், பணம், பொருள் போன்ற விஷயங்களை, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ரிஷபராசி குறிக்கக்கூடியது. எனவே பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொருளாதார நோக்கத்தை உடையவர்களாக இருப்பார்கள், அல்லது இவர்கள் பிறந்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். எனவே வரப்போகிற தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நிறைவான ஆண்டாக இருக்கும். உங்களுடைய வருமான ஸ்தானத்தை கோச்சார கேது 3ஆம் பார்வை என்ற தொடர்பில் வருவதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானத்துல சில தொய்வுகள் இருக்கும். அதாவது வரவேண்டிய பணம் தாமதமாவது, கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கி கொஞ்சம் தாமதமாவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில தடைகள் வந்தாலும் உங்களுக்கு வருட மத்தியில ஒரு நல்ல ஒரு பலன் உண்டு. குறிப்பா கோச்சார கேது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் பஞ்சமுக விநாயகர் வழிபாடு அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வருமானத்தில் வரக்கூடிய தடைகளை, தாமதங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல உங்களுக்கு பலன் தருவார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது ரிஷபராசின்னு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் நிகழ்கிறது. எனவே 4ஆம் இடம் அப்படிங்கிறது, 4ஆம் வீடுங்கிறது ரிஷபராசிக்கு வாகனம், சொத்துக்கள், உங்களுடைய தாயார் போன்ற விஷயங்களை குறிக்கும். எனவே 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கோச்சார கேது இந்த வருடம் உங்களுக்கு வாகனங்களில் பழுது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், தாயாருடைய உடல்நலத்தில் குறைபாடு போன்ற விஷயங்கள்ல வரும் வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா புதிய சொத்துக்கள் வாங்கும் அல்லது வாங்க நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமா படிச்சு பார்த்த பிறகு அல்லது ஒரு லாயர்கிட்டையாவது லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகே சொத்துக்கள் வாங்குவது உங்களுக்கு நன்மையை தரும். மற்றவர்கள் பேச்சை, அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு நீங்க சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடும் நிலை வந்தால் உங்களுக்கு கேது நிச்சயம் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். கவனமா இருந்துக்கணும். ரிஷபராசிக்காரர்களுடைய தாயாருக்குரிய ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் உங்களுடைய தாயார் உடல்நலத்தில் சில குறைபாடுகளோ அல்லது சின்ன அளவிலான சர்ஜரி, ஒரு சின்ன அமைப்புல தான் இருக்கும், பெருசா இருக்காது. ராகு தான் பெரிய விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியவர். கேது பகவானால் ஒரு மைனர் சர்ஜரின்னு சொல்லலாம், அல்லது கீஹோல் சர்ஜரின்னு சொல்லலாம். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தாயாருடைய கால் மூட்டு அறுவை சிகிச்சை, கீஹோல் சர்ஜரி, இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுடைய 4ஆம் இடம் என்பது உங்களுடைய தந்தையாருடைய ஆயுளை குறிக்கும் ஸ்தானமாகவும் வருவதால் தந்தையாருடைய உடல்நிலையிலும் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து போகும்.
இதற்கு நிவர்த்தியாக நான் ஏற்கனவே சொன்னது போல் பஞ்சமுக விநாயகர் அல்லது இன்னொரு உபாயம்னு பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மத்துல தான் மகம் நட்சத்திரமும் இருக்கு. மகத்துக்கான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளருக்கு பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு இந்த வருடம் கேதுவால் நிகழும் பிரச்சனைகளை முடிந்த அளவு குறைத்து கொடுக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் சற்று மந்த நிலை இருக்கும். குழந்தைகள் தாமதமாக எழுவது, படிப்பில் மந்தமாக இருப்பது போன்ற பிரச்சனைகள்லாம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு விழுவதால் நிகழும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் முன்னேற்றமோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம், ஆனால் தடையாகாது. உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுடைய உடல் உபாதைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு விழுவதால் ஓரளவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல கோச்சார குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் தொடர்பில் வருவதால அளவுக்கு அதிகமாக உணவு உண்ணுவதன் மூலம் உங்களுடைய எடை கூடுவது அல்லது உங்களுடைய வயிறு, 6ஆம் இடம்னா வயிறு, 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் குரு பார்க்கும் இடம் பெருகும் என்ற அமைப்பிற்கு ஏற்ப வயிறு சற்று பெருப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்கள், ரிஷப லக்னக்காரர்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பது நல்லது. ராகுவும் சனியும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வை செய்வதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு விபத்து கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, கவனமா இருக்கணும். இருந்தாலும் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வையும் விழுவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் தப்பி விடுவீர்கள். ரிஷபராசி, ரிஷப லக்ன அன்பர்களின் வாழ்க்கை துணைவருக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பான அமைப்புல இருக்கும். குறிப்பா வேலையில முன்னேற்றம், சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு போன்ற விஷயங்கள் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய நன்மைகள் சற்று கூடுதலா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணைவர் அளவு உங்க கணவரோ மனைவியோ வேலைக்கு செல்லும் நபராக இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய சம்பளத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுடைய 2ஆம் இடத்திற்கு கேது தொடர்புல உங்களுடைய வருமானத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கணவரோ மனைவியோ வேலைக்கு செல்லும் பட்சத்தில் அவர்களுடைய சம்பளத்தில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய சொத்துக்கள், வாகனங்கள், பெரிய அளவிலான சொத்துக்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் வாங்குவது இந்த வருடத்திற்கு மிகச்சிறப்பாக அமையும். அதே சமயத்துல ரிஷபத்திற்கு ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு குரு, ராகு, சனி ஆகிய 3 கிரகங்களின் தொடர்பு ஒரே நேரத்தில் கிடைக்கிறது. ராகு மற்றும் சனியுடைய பார்வை சேர்ந்து 8ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கவிருந்த ரிஷபராசி, ரிஷப லக்ன நண்பர்களுக்கு அதே 8ஆம் இடத்திற்கு, உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை 2ஆம் இடத்திலிருந்து விழுவதால் உங்களுக்கு வந்த பிரச்சனையே உங்களுக்கு நன்மையா மாறி ஒரு பெரிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகளை இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய தொழில் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது உங்களுடைய 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்துல குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு தன்னுடைய பார்வையை செலுத்துவதால் புதிய தொழில் ஆரம்பிக்க இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே தொழிலில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் பெரிய முன்னேற்றம் போன்ற வாய்ப்புகள் இந்த வருஷம் குருவும் ராகுவும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனால் தொழிலில் வரக்கூடிய முன்னேற்றத்தை கொஞ்சம் பொறுமையா நிதானமா இன்வெஸ்ட் செஞ்சா அது உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பலன் அளிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இல்லைன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிரடியான முன்னேற்றத்தை கொடுத்து அதே சமயத்துல அதிரடியான சரிவையும் ராகு பயிற்சிக்கு பிறகு 2026 ராகு பயிற்சிக்கு பிறகு ஏற்படுத்தி விடுவார். எனவே கவனமாக இருக்கவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகு தொழிலில் வரக்கூடிய லாபஸ்தானமான 8ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் தொழில உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உபயோகப்படுத்திக்கங்க. இன்னும் ஒரு 18 மாத காலத்திற்கு ராகுவின் தாக்கம் உங்கள் தொழிலில் இருக்கும். அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணாம நிறைய பிரான்ச் ஓபன் பண்றது, இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்களுடைய திசாபுத்தி நன்றா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதிக முன்னேற்றத்தை தரும் ஆண்டாக அமையும். அரசியல் அல்லது அரசாங்க வேலையில் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் பெரிய பதவிகளில் அமரும் பாக்கியம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உள்ள ராகு மற்றும் குருவின் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 2.5 முதல் 3 வருட காலங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் லாபச்சனியாக செயல்படுவார். சனியினுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஷேர் மார்க்கெட் முதலீடுகள்,
பூர்வீக சொத்துக்கள் போன்ற ஸ்தானத்திற்கு விழுவதால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீண்ட கால முதலீட்டு நோக்கத்தில் உங்கள் முதலீடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் வெகுவாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து விஷயங்கள் சற்று தாமதமானாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பா உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுப செய்திகள் விரைவில் கிடைக்கும். அதே சமயத்துல 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களது 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். எனவே ராகுவும் 8ஆம் இடத்தை சேர்ந்து பார்வை செய்வதால் வம்பு வழக்கு கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்கனவே பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு 18 மாதங்களுக்கு பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் உடனடியாக இல்லாமல் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா சனி ஒரு பிரச்சனையை அவ்வளவு சீக்கிரமா முடிக்க விட மாட்டார், மெதுவாகத்தான் நகர்த்துவார். அதே சமயத்துல சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து லாபச்சனியாக செயல்படுகிறார். எனவே அந்த சனி பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு 9, 10ஆம் வீட்டிற்குரிய யோகாதிபதியாகவும் செயல்படுவதால் சனி தாமதப்படுத்தினாலும் உங்களுக்கு தன்னுடைய பார்வை மூலம் வழக்குகளில் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய உதவிகளை செய்வார். சனியினுடைய 3ஆம் பார்வை ரிஷபராசிக்கு விழுவதால் ரிஷபராசி அன்பர்கள் சற்று சோம்பல் மூலம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதாவது தாமதமா எந்திரிக்கிறது, ஒரு வேலையை செய்யாமல் காலம் தாழ்த்துவது போன்ற மனநிலை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால் முடிந்த அளவு செய்ய வேண்டிய வேலையை தாமதம் இல்லாமல் இன்னைக்கே, அதாவது அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அன்னன்னைக்கு செஞ்சு ரெடியா வச்சுட்டீங்கன்னா, மற்றவங்களால ஒரு விஷயம் லேட் ஆகுதுன்னா அது உங்க கண்ட்ரோல் இல்லை. ஆனா உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் முடித்து வைக்கும் பொழுது சனியால் எந்த பாதிப்பும் இல்லை. ஜோதிடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருவர் ஜாதகம் பார்க்கும் பொழுது நாம் முன்னெச்சரிக்கையாக சொல்றோம். ஆனா சிலர் முன்னெச்சரிக்கை இல்லாமல் பிரச்சனையை சந்தித்த பிறகு நம்மிடம் புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனையை சந்தித்த பிறகுதான் பரிகாரம் கேட்கிறாங்க. இது ஒரு வகையில ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரித்தாலும் சில சமயங்களில் பரிகாரம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க ஜாதகத்துல பரிகாரத்திற்குரிய நிவர்த்தி ஸ்தானம் சரியாக இருந்தால் மட்டுமே பரிகாரம் ஒத்துழைக்கும். எனவே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு முன்னெச்சரிக்கையாக இருப்பதே பொதுவாகவே சாலச்சிறந்த ஒரு பரிகாரம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன் வீடியோல உங்களுக்கு கூடுதல் போனஸா ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பாக்கியத்தை ஈக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு டிப்ஸ் தரேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை இயக்குவதற்கு உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானமான 5ஆம் இடம் ரிஷபத்துக்கு புதனுடைய வீடாக வருகிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். 5ஆம் இடம் தான் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய 2ஆம் இடத்திற்கான அதிபதியின் வீடாகவும் வருவதால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் இயக்கும் பொழுது அதிர்ஷ்டம் மட்டுமின்றி ரிஷபராசிக்கு பொதுவாகவே பொருளாதார பலமும் கூடும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிச்சுக்கணும்னா புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா கன்னி வீடு சம்பந்தப்பட்ட உங்களுடைய விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். கன்னி ராசி பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல நிலவீடா வருது. இப்போ புதன் என்பது இரட்டை என்ற அமைப்பை குறிக்கும் பட்சத்துல ரிஷபராசி அன்பர்கள் 5ஆம் இடத்திற்குரிய குலதெய்வ வழிபாடு, அதுலயும் குறிப்பா குலதெய்வ ஆலயத்திலிருந்து 2 கைப்பிடி மண் எடுத்து அதை ஒரு பச்சை நிற வஸ்திரத்தில் முடிந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் நீங்க அதை வழிபாடு செய்து வரும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வருமானமும் உங்களுக்கு எத்தகைய கோச்சார நிலைகள் வந்தாலும் அல்லது தசாபுத்திகள் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது தவிர கோச்சார பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மற்றும் சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வை செய்வதால் வயதான முதியவர்களுக்கு போர்வை தானம் செய்வது, தேய்பிறை அஷ்டமியில கால பைரவர் வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாமே சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து தரும். ரிஷபராசி சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல்களை நம்ம வரக்கூடிய அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.